ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்மளோட NS200 லேட்டஸ்ட் மாடலில் எப்படி நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ணி ஃபோன் மூலியமாக எப்படி அசஸ் பண்ணுறது அண்ட் நிறைய விதமான ஃபியூச்சர்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பில் எப்படி கனெக்ட் பண்ணி நம்ம எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நீங்கள் பார்க்க போகிறோம். ஸோ மறக்காம வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த NS200 நம்ம ஃபோனையும் கனெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆப் இருக்குது பஜாஜ் சைட்லேருந்து. அந்த ஆப்போட பேர் பஜாஜ் ரைடு கனெக்ட்னு ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் பயன்படுத்தி நம்ம இப்போ கனெக்ட் பண்ண போகிறோம் ஃபோனையும் நம்மளோட பைக்கையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு பைக்கோட இக்னிஷன் ஆன் பண்ணிப்போம். இதான் வந்து பைக்கோட கன்சோல் இப்படி தான் இருக்கும். ஸோ ஆன் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒரு ஐஃபோன் எந்த ஃபோன் இருந்தாலும் சரி, உங்களோட ப்ளே ஸ்டோர் ஆப் ஸ்டோரில் போயிட்டு அந்த ஆப்போட பேரை டைப் பண்ணுங்கள். லைக் இந்த ஆப்போட பேர் வந்து பஜாஜ் ரைடு கனெக்ட் அப்படின்ட்டு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இந்த மாதிரி ஒரு ஆப் வரும். இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ். அண்ட் இதில் இப்போ நம்ம நியூ யூஸர்னால சைன்அப் கொடுக்குறோம். கொடுத்துட்டு ஃபஸ்ட்டு பேரை டைப் பண்ணணும். இப்போ நான் என்னோடய பேரை டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் டைப் பண்ண சொல்லுது. அண்ட் அதே நான் டைப் பண்ணிக்கிறேன். அண்ட் அடுத்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லுது. அதை நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ. அண்ட் அதுக்கப்புறம் கேட் ஓடிபி கொடுக்குறேன். கொடுத்ததுக்கப்புறம் ஒரு ஓடிபி ஒன்று வரும். ஸோ அந்த ஓடிபி நம்ம இங்கே என்ட்ரு பண்ணிப்போம். ஸோ என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் சைன் அப்னு கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கோட வெஹிக்கிள் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் கேட்குது. அது வேறு ஒன்றும் இல்லை, சேஸ் நம்பர் தான் கேட்குறாங்க. சேஸ் நம்பர் எதை நீங்கள் என்ட்ரு பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் ஸ்கேன் பண்ணியும் நீங்கள் இதில் காமிச்சிக்கலாம். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அதை காமிச்சிங்க, அந்த நம்பரை காமிச்சிங்கன்னா அது ஸ்கேன் பண்ணிக்கிறோம். அந்த நம்பர் எங்கே இருக்குன்னா நம்ம பைக்கோட ரைட் சைடு ஹேண்டில் பார்க்கு கீழே இங்கே கீழே இருக்கும். இதுதான் வந்து அந்த VAN அப்படின்ற நம்பரு. இந்த நம்பர் என்ட்ரு பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த பைக்கோட இந்த ஆப் வந்து கனெக்ட் ஆயிரும். இப்போ நான் என்ட்ரு பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதில் என்ட்ரு பண்ணிக்கிறேன் மேனுவலாக. Meanwhile, அண்ட் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் இப்படி தான் வந்து இந்த ஆப்போட இன்டர்ஃபேஸ் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இங்கே நம்ம ப்ளூடூத் கனெக்ட் பண்ண போகிறோம். இப்போ அதுக்கு முன்னாடி இங்கே பீன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், ஒரு பீன்னு ஒரு பட்டன் மாதிரி இருக்கும். அந்த பட்டனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணதுக்கப்புறம் அலோவ் கொடுத்துருங்க. ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ அலோவ் கொடுத்துட்டு இங்கே அலோவ் கொடுத்துருங்க. ஸோ இப்போ கீழே ஸ்கேன் ஃபார் பைக்குன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு நம்ம ஃபோனில் இப்போ ஆன் பண்ணியாச்சு. அதே மாதிரி பைக்கில் வந்து நான் ப்ளூடூத் கனெக்ட் பண்ணணும் இப்போ. ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த எம் பட்டனை ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள். செகண்ட் டைம் கிளிக் பண்ணுங்கள். தேர்ட் டைம் என்டர் செட்டிங்ஸ் வந்ததுக்கப்புறம் செட்டிங்ஸ் பட்டனில் லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் ப்ளூடூத் நமக்கு ஆனில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து இந்த ஃபோனில் ஸ்கேன் ஃபார் பைக்கை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதுக்கப்புறம் இப்போ எனக்கு வருதா பல்சர் 7354னு வருதா, அதே நம்பர் இங்கே டிஸ்பிளே ஆகும். பல்சர் 7354னு வந்துருச்சுன்னா சேம் தான் பேரிங் கேட்குது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் பேர் ரெக்வெஸ்ட் கேட்குது. இது நான் பேர் கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்ததுக்கப்புறம் இப்போ நம்மளோட ஃபோனும் நம்மளோட பைக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. இது எப்படி நம்ம செக் பண்ணுறது அப்படின்னா இங்கே இந்த மேலே அந்த பீன் இருக்குது பார்த்தீங்களா சிம்பிள், அது பிளிங்க் ஆகாமல் உங்களுக்கு ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே வந்து எவ்வளோ சார்ஜ் இருக்குது அப்படின்றத இங்கே நீங்கள் பார்த்துக்கலாம். அதாவது ஃபோனில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றதை இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி கீழே ஃபோனில் எவ்வளோ டவர் இருக்குன்றதே மாதிரி கீழே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி வந்துச்சுனாவே நமக்கு வந்து ப்ளூடூத் கனெக்ட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஸோ இந்த ஆப்பில் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு மெனுவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து இதில் நமக்கு இங்கே ரிமைண்டர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு, சர்வீஸ் ஏதாவது நீங்கள் பண்ணணும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் அதை முன்னாடியே ஷெடியூல் பண்ணி வச்சுக்கலாம். ஷெடியூல் பண்ணி வச்சுன்னா கரெக்டாக ரிமைண்ட் பண்ணணும். அண்ட் நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ்க்குள்ளே இந்த நம்மளோட NS200 மட்டும் இருக்குது வெஹிக்கிள்ஸ். வேறு உங்களுக்கு வெஹிக்கிள்ஸ் எதாவது அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் கீழே. அண்ட் அடுத்து
இதில் டீலர் லொக்கேட்டர்ன்றது மொத்தம் எத்தனை ஷோரூம் இருக்குது பக்கத்தில் அப்படின்றது எல்லாமே காமிக்கும். ஓனர்ஸ் மேனுவல்ன்றது தான் வந்து யூசர் மேனுவல். ஸோ நம்ம பைக் வாங்கும்போது நமக்கு ஒரு புக் மாதிரி கொடுத்துருப்பாங்க யூசர் மேனுவல். அந்த மேனுவல் டிஜிட்டலாக பார்த்துக்கலாம். அதில் இன்கேஸ் உங்களுக்கு வந்து டவுட் இருந்துச்சு, அந்த பைக்கை பற்றி டவுட் இருந்துச்சு அப்படின்னா வந்து நீங்கள் இந்த மேனுவலில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேனுவல் இப்போ டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதான் வந்து நம்ம NS 200 யூசர் மேனுவல். ஸோ நம்ம டிஜிட்டலாகவே நம்ம பார்த்து ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் இதை படித்து பார்த்துக்கலாம். இதில் எல்லாமே போட்டிருப்பாங்க இந்த மேனுவலில். ஆனால் அதே மாதிரி செட்டிங்ஸ், கான்டாக்டர்ஸ், லாக் அவுட் அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அண்ட் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இங்கே ட்ரிப்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் வந்து நம்ம பழசாக வேறு ஏதாவது ட்ரிப் போயிருந்தோம் அப்படின்னா சேவ் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா அதை நம்ம பார்த்துக்கலாம். நம்ம பழசு ட்ரிப்ஸ் நம்ம போகல, அதனால் நம்ம சேவ் பண்ணல. அண்ட் சர்வீசஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா வந்து நம்ம லேட்டஸ்ட்டாக பண்ண சர்வீஸில் காமிக்கும். இப்போ நம்ம பைக்கில் பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் தான் முடிச்சிருக்கேன். அதனால் வந்து ஃபஸ்ட் சர்வீஸ் மட்டும் காமிக்குது. செகண்ட் சர்வீஸ் நான் பெண்டிங்கில் இருக்குது. நீங்கள் இதுலேயுமே செக் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அடுத்த சர்வீஸ் எப்போ அப்படின்றதுமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ மெயின் திங் இந்த நேவிகேஷனில் போயிட்டு இப்போ நம்ம எங்கே டெஸ்டினேஷன் போகிறோம், லைக் இப்போ நம்ம அந்த டெஸ்டினேஷன் என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ என்ட்ரு பண்ணிட்டேன் அப்படின்னா நான் என்னோடய ஃபோன்லேயே இன்பில்ட்டாக அந்த மேப்ஸை பார்த்துக்கலாம். லைக் ஃபுல் மேப்ஸ் இந்த மாதிரி காமிக்காது, நமக்கு வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் மாதிரி காமிக்கும். ஸோ நம்ம எந்த சைடு டர்ன் பண்ணணும், ரைட் சைடாக லெஃப்ட் சைடு அப்படின்றதமே இங்கே பார்த்துக்கலாம். இதை வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சொல்லுவாங்க. நீங்கள் பைக்கை நீங்கள் ஃபோனை வந்து நீங்கள் பாக்கெட் வச்சுட்டு கூட நீங்கள் இதை பார்த்து கூட நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். இதை வந்து டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் சொல்லுவாங்க இந்த ஆரமாக இருக்க. அண்ட் அதே மாதிரி நமக்கு இன்கேஸ் எதுவும் கால் இது வருது அப்படின்னா வந்து நம்ம காலையுமே இங்கே பார்த்துக்கலாம். கால் வந்துச்சு அப்படின்னா வந்து நமக்கு இந்த லைட் வந்து க்ரீன் கலரில் எரியும். அண்ட் இந்த இடத்துல வந்து நமக்கு அந்த காலரோட நேம் காமிக்கும், யார் அப்படின்றத காமிக்கும். நீங்கள் இந்த M அப்படின்ற பட்டனை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து அட்டன் பண்ணிக்கலாம். டபுள் வாட்டி ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். நீங்கள் இதிலே வந்து நீங்கள் இதை என்டர் பண்ணிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் இதிலே வந்து பார்க்கும்போது நமக்கு ஆவரேஜ் ஃபியூல் எக்கனாமி இருக்குது. இந்த பைக் வந்து எவ்வளோ ஆவரேஜாக இப்போ ரியல் டைம் மைலேஜ் எவ்வளோ கிடைக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம். அதே மாதிரி டிஸ்டன்ஸ் டு எம்டி, அதாவது இப்போ இருக்க பெட்ரோல் வச்சு இந்த பைக் வந்து எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணும் அப்படின்றத நம்ம பார்த்துக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம மெசேஜஸ்லேயும் பார்த்துக்கலாம். மெசேஜஸ் வந்துச்சுன்னா நமக்கு இங்கே பிளிங்க் ஆகும், மெசேஜஸ் நம்ம பார்த்துக்கலாம். பட் என்ன மெசேஜ் ரீட் பண்ண முடியாது, மெசேஜ் வந்தது மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இன்கேஸ் எதுவும் கால் ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்னா வந்து அதேமே இந்த இடத்துல நமக்கு ஒரு சிம்பிள் மாதிரி காமிக்கும், ரிஜெக்டட் சிம்பிள் மாதிரி காமிக்கும். ஸோ அதான் வந்து இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ். டர்ன் பை டர்ன் நேவிகேஷன்ஸ் இருக்குது. அதே மாதிரி கால் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணிக்கலாம். நம்ம நேவிகேஷன்ஸ் பார்த்துக்கலாம். அடுத்து நம்ம மெசேஜஸ் எதுவும் வந்துச்சுன்னா அதையும் பார்த்துக்கலாம். நம்ம காலை அட்டன் பண்ணிக்கலாம், ஆஃப் பண்ணிக்கலாம், எல்லாமே இதுலேயே பண்ணிக்கலாம். இது எல்லாமே வந்து இதோட ஃபியூச்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த கன்சோலில் எப்படி நமக்கு கால் நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக எனக்கு கால் வருது, வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து இங்கே லைட் வந்து பிளிங்க் ஆகுது. ஆனால் அதே மாதிரி கீழே நம்ம சேவ் பண்ணியிருக்க நேம் காமிக்குது பாருங்கள். ஆனால் இதே மாதிரி இங்கே கால் நோட்டிஃபிகேஷனும் காமிக்குது. நம்ம அட்டன் பண்ணோம் அப்படின்னா வந்து இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணால் நம்ம அட்டன் பண்ணிக்கலாம். டபுள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த கால் கேன்சல் ஆயிரும். இப்போ நம்ம ரிஜெக்ட் பண்ணதுனால அந்த கால் இங்கே காமிக்குது பாருங்கள், ரிஜெக்ட் பண்ணதில் காமிக்குது. ஆனால் அதே மாதிரி மெசேஜஸ் வந்துச்சு அப்படின்னா வந்து அந்த மெசேஜுமே உங்களுக்கு இங்கே காமிக்கும், லைக் இந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் மெசேஜ் ரீட் பண்ண முடியாது, பட் வந்திருக்கு அப்படின்றத நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் இப்போ நம்ம பைக்கை ஸ்டார்ட் பண்ணி இந்த டர்ன் பை டர்ன் நேவிகேஷன் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். அந்த ஆரோ மார்க் வந்து கரெக்டாக காமிக்குதா, டைரக்ஷன்ஸ் கரெக்டாக காமிக்குதா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ பைக்கை ஸ்டார்ட் பண்ணி வாங்க போகலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக தான் காமிக்குது. உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இப்போ வந்து டைரக்ஷன்ஸ் காமிக்குது. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் பாய்.